நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 201வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிதம்பரத்திலிருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஊருக்கு அவுற்றுப்புறமாக புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ளாட் போன்ற அமைப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகள் அங்கே கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சலுக்கு, அதாவது கிரகப்பிரவேசத்திற்கு தயாராகிக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கு முந்தின நாள் நள்ளிரவு நேரத்திற்கு ஒரு ஆசாரியை அழைத்து அந்த வீட்டிற்கு தச்சு கழிப்பதற்காக 2 நபர்கள் வராங்க, 2 ஆசாரிமார்கள். அப்படி அந்த வீட்டில் தச்சு கழிக்கும் போது ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு அந்த ஆசாரிகளுக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 201வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க, கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் தவறாமல் விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு அவுற்றுப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் போன்ற அமைப்பில் தான் ஒரு 3 வீடுகள் கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு வீடு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாச்சியோட வீடு மட்டும் கட்டுமான வேலைகள்லாம் முடிஞ்சு மறுநாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு தயாரான சூழ்நிலையில் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அந்த கிரகப்பிரவேசத்திற்கு முன்பு அந்த வீட்டில் எல்லா வேலையும், ஆசாரி வேலை எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தச்சு கழிக்கக்கூடிய வேலைகள் நடக்குங்க. ஒரு சம்பிரதாயம் நடக்கும். அந்த சம்பிரதாயத்தை ஆசாரி மாதிரி தாங்க செய்வாங்க. அப்படி அந்த வீட்டின் எல்லா ஆசாரி வேலையும் பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது மதிக்கத்தக்க அந்த ஆசாரி, அந்த அண்ணாச்சி தாங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த கார்த்திகேயன் அவருடைய அந்த கிரகப்பிரவேச வேலையெல்லாம் நடக்கக்கூடிய காரணத்தினால ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு தாங்க இந்த தச்சு கழிப்பாங்க. அப்படி அந்த பெருமாள் அண்ணாச்சியை தச்சு கழிப்பதற்காக அழைக்கிறாங்க. அவரும் ஒரு 11 மணி 12 மணி அளவில் அந்த வீட்டிற்கு வந்துடுறாங்க. தச்சு கழிக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் நடக்க அவருக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவம் தாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெருமாள் அண்ணாச்சி உடன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபரை உடன் அழைத்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே ஆசாரியாகத்தாங்க இருந்து வராங்க. பல வீடுகளுக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள், தச்சு கழிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அந்த சம்பிரதாயம் நடக்கும்போது அந்த வீட்டின் உரிமையாளர்களில் இருந்து யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தாங்க இங்கேயும் நடக்குது. என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா வேலையுமே அந்த பல்பு சீரியல் எல்லாமே கட்டுமான வேலைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா கிரகப்பிரவேசத்திற்கு தேவையான அந்த பால்காட்சி அமைப்புக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே அனுப்பி விட்டுட்டு இந்த பெருமாள் மற்றும் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் மட்டும் தாங்க இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் கையில் ஒரு சேவலையும் எடுத்துக்கிட்டு, அதாவது சேவல் கோழியை எடுத்துக்கிட்டு அதை வைத்து கழுத்தறுத்து தாங்க கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு புதைச்சிட்டு அந்த ரத்தங்களை வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாமல் இருப்பதற்காக இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. காரணம் என்னென்னா, புதிதாக ஒரு வீடு கட்டி கொஞ்ச நாள் அப்படி கிடப்பில் கிடக்கும்போது ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ளே அண்டிரும். அதற்கு பலி கொடுப்பது மாதிரி கொடுத்து ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் செய்கிறது தாங்க இந்த தச்சு கழிக்கக்கூடிய அமைப்பு. அதுபோல தாங்க இருந்து வருது. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் எல்லாருமே கிடையாது. இப்போ அந்த இடம் ஒரு மயான அமைதியாக இருக்குது. ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு அக்கம் பக்கம் அந்த 3 கட்டுமான வீடுகள் மட்டும்தான் பறைகுறையோடு கட்டி கிடக்குது. இந்த 2 பேர் மட்டும்தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகே நின்று ஒரு சில மந்திரம் மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதற்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த சாவலை பலி கொடுத்து, அந்த கோழியை பலி கொடுத்து ரத்தத்தை ஒவ்வொரு அறைக்கும் தெளித்து கொண்டு இருக்கும்போது நம்ம அந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
அவருக்கு வந்து ரொம்ப அனுபவமெல்லாம் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் சின்ன வயசு பையன் தான். இப்போ தான் ஆசாரி வேலைக்கு வந்திருக்கிறாரு. அவரை வந்து தம்பி நீ இந்த வாசல்கிட்ட நில்லுப்பா, நான் எல்லாம் முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் நீ உள்ளே வந்தால் போதும், ஒரு சில வேலையை மட்டும் உள்ளே வச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தாங்க இருக்கிறாங்க. அதுபோலயே வந்து இவர் வந்து ஒவ்வொரு அறைக்கும் போய் அப்படி தெளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ வந்து அமானுஷ்யமான ஒரு சத்தம் வந்து வீட்டுக்கு வெளியே சுற்றி சுற்றி கேட்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாய்கள் பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அது ஆல்ரெடி வந்து ஊருக்கு அவுற்றுப்புறமான பகுதி, அந்த கட்டுமான வேலைகள் பாதி வேலைகள்லாம் முடிஞ்ச இடத்துல அங்கே வந்து ஒரு சில நாய்கள் வந்து தஞ்சம் ஊந்து இருக்கும் இரவு நேரத்திற்கு. அதுபோல தாங்க தஞ்சம் ஊந்து கிடக்கு, அந்த மாதிரி நாய்கள் தான் குலைக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே எதிர்பார்க்குறாங்க. வாசலுக்கு கிட்ட வந்து அந்த முருகன் அவரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு வேலை மூலையிலையும் போய் அந்த ரத்தத்தை வந்து தொளிச்சுக்கிட்டு ஏதோ மந்திர மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து அந்த ஆசாரி சொல்லிக்கிட்டு அப்படியே வரும்போது வந்து அந்த நாய்கள் குலைப்பது வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அடங்கி அகோரமான ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க. ஒரு பெண்மணி ஏங்கி அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருவது போல இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. அழுகதா சிரிக்கிறதா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அப்படியே மிரண்டு போய் முருகன் வாசலுக்கு வெளியிலே அப்படியே பார்க்குறாருங்க. அப்படியே வாசலுக்கு வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் கண்களே அவரால் நம்ப முடியல. ஒரு இருட்டுக்குள்ளே, அந்த இரவு நேரத்தில் ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு கருத்த உருவம் வந்து மின்னல் வேகத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்ச மாதிரி இருக்குது. இவரே வந்து மிரண்டு விட்டார். முருகன் மிரண்டு போய் அப்படியே வாசலுக்கு வெளியில் வந்து கீழே விழுந்து அப்படியே அதிர்ச்சியோடு பார்க்குறாருங்க. அப்படி வந்த அந்த உருவமானது வந்து நேராக எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மேல் மாடி அந்த லைனில் வந்து இந்த ஆசாரி பெருமாள் அண்ணாச்சி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த பகுதியில் வந்து ரத்தங்களை வந்து தெளிச்சுக்கிட்டு ஏதோ மந்திர உச்சாடனங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கோழியை வந்து வெக்குன்னு பிடிச்சி ஏதோ இழுத்து ஒரு அறைக்குள்ளே போன மாதிரி இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது மிரண்டு போயிட்டார். நம்ம பையன்தான் எதுவும் விளாண்டானா, இன்னும் இப்படி இவ்வளோ வேகமாக வந்து போயிட்டான் அப்படின்ட்டு முருகா முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே கீழே உள்ள முருகன் வந்து வாசலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய முருகன் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே உறைந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லி அழுகிறாரு. உடனடியாக வந்து நடந்த விஷயங்களை வந்து உணர்ந்து கொண்டு இது வேற ஏதோ, ஏன்னா முருகன் வந்து கீழே இருக்கிறான், அப்போ மின்னல் வேகத்தில் வந்தது என்ன, இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில் ஒடிச்சிட்டு வேகமாக கீழே ஓடியாராருங்க. அப்படி அந்த ரூமுக்குள்ளே ஒரு ரூமில் மேல் மாடியில் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கருன்னு வந்து எதையோ கடிச்சு திங்கிறது மாதிரி இருக்குதுங்க. கருக்குன்னு வந்து சத்தம் வந்து கேட்குது. இதெல்லாம் காதால் கேட்டுக்கிட்டு அப்படியே மிரண்டு போய் கீழே ஓடியாந்து அந்த பெருமாள் என்னாச்சு முருகன்ட்ட வந்து என்ன தம்பி என்னாச்சியா, என்னது இப்போ போச்சு உள்ள அப்படிங்கும்போது எனக்கே தெரியலை என்னாச்சு, நீங்கள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, மேலே மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து சுற்றி முற்றி ஏதோ சத்தம் கேட்டது, ஒரு சூறாவளி வேகத்துக்கு கரேர்னு ஏதோ ஒன்று உள்ளே போச்சு. இதை பார்க்கும்போது நானே மிரண்டேன், இங்கே நிற்க வேண்டாம் வாங்க போயிடுவோம் அப்படிங்கும்போது வந்து பெருமாள் அண்ணாச்சிக்கு வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் பயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் இத்தனை வருஷம் சர்வீஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனுபவப்பட்டதில் ஒரு சில வீடுகளில் தச்சு கழிக்க போகும்போது வந்து ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் வந்து இவருக்கு நடக்குமாங்க, உணர்வாராம். ஆனால் அதோட சரி இந்த தச்சு கழிக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாராம். ஆனால் இன்று நடந்தது என்னடா இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மிரண்டு போய் நிற்கிறாருங்க. அது இந்த ரூமுக்குள்ளே போச்சு, என்னென்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்ட்டு போகிறாங்க. 2 பேரும் தைரியத்தை வளைச்சிட்டு வாடா போய் என்னன்னு பார்க்கலாம்டா, நம்ம உறுப்பில் இருக்குடா, இது வேறு ஏதாவது இருக்கும், ஒரு மிருகமாக கூட இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிருகம் வந்து இப்படியெல்லாம் இருக்காதுன்னே, நான் இது மிருகமே கிடையாது, நான் நல்லா கண்ணார பார்த்தேன், வேண்டாம் நம்ம மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அப்படியே பதட்டத்திலே நிற்கக்கூடிய இவங்க வந்து உடனடியாக அந்த நேரத்துக்கு வந்து எப்படியோ தகவலை கொடுத்து அந்த வீட்டின் உரிமையாளர் கார்த்திகேயனை வந்து வர சொல்கிறாங்க. கார்த்திகேயனும் வந்து என்ன ஏதோன்னு பதறி அடித்து அவர் மட்டும்தாங்க ஓடியாராரு. அப்படி வரும்போது என்னென்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சா, எதற்கு அழைப்புட்டீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி தம்பி நாங்கள் வேலை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஸ்பீடில் வந்து ஏதோ ஒன்று கரேர்னு வந்து தலைமுடியை விரிச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுப்பா, நான் பார்த்தது மிரண்டு போயிட்டேன், கீழே ஓடியான்ட்டேன், பாதியில் கிடக்குப்பா தச்சு கழிக்கக்கூடிய வேலையெல்லாம், என் கையில் இருக்கக்கூடிய அந்த சாவல் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இழுத்துட்டு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக கார்த்திகை என்னென்னாச்சு இந்த காலத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க மேலே போகலாம், ஏதாவது பார்த்து மிரண்டுப்பீங்க பயந்துருப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரைச்சிட்டு கார்த்திகேயன் வந்து கூப்பிட்றாங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் அப்படி மெதுவாக போகிறாங்க. அவங்க மேலே போய் பார்க்கும்போது அந்த அறையை வந்து திறக்கலாமா வேண்டான்னு அந்த அறைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அறையில் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை, மயான அமைதியாக இருக்குது. சரி திறக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை மெதுவாக அப்படி திறந்து பார்க்கும்போது கந்தல் உந்தலாக அந்த கோழியை வந்து பலி கொடுத்த கோழியை வந்து கந்தல் உந்தலாக அங்கங்கே பிச்சு கிடக்கு, கறி எதுவுமே கிடையாதுங்க. இந்த கால் மேற்கொண்டு வந்து ரெக்கைகள் இறகுகள் அது மட்டும் அங்கங்கே பிச்சு கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க. அந்த சுவர் ஃபுல்லாமே வந்து ரத்தமாக வந்து தெரிக்கப்பட்டும் இருக்குதுங்க. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே வேறு எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு எதுவுமே அந்த ரூமில் வந்து கிடையாது. மிரண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இது என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது வந்து தெரியலை, ஏதோ ஒரு கெட்ட சக்தியின் வேலையாகத்தான் இருக்கும்
இது என்னங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருங்க தம்பி, அரையும் குறைவாக நான் எங்கேயுமே இப்படி தச்சு கழிக்கக்கூடிய வேலையை போட்டு போனது கிடையாது, இங்கே இப்படி இருக்குது, நான் கிளம்புறேன் தம்பி, இது என்னன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைன்னாச்சு நீங்கள் இதை வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, இதை வந்து கேள்விப்பட்ட வேறு மாதிரி பேசுவாங்க, இது வந்து காலையில் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடெல்லாம் அலசி விடணும், அலசி விடும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம், மேற்கொண்டு வந்து காலையில் தான் கணபதி ஹோமம் வளர்க்க போகிறாங்கல்ல, ஐயர் வந்தாருன்னா அந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு, அதுலேயும் சரியாக போயிடும் என்னாச்சு அப்படிங்கும்போது, என்னமோ உங்களுடைய திருப்திக்கு நீங்கள் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு வந்து பெருமாள் மற்றும் அவர் உதவியாளர் முருகன் 2 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பும்போது எல்லாருமே அந்த வீட்டின் உதவியாளர்கள், அந்த கார்த்திகேயன் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க வீடை அலசி விடுவதற்கு. இல்லாமல் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவு 1 மணிக்கிட்ட வந்து நெருங்கிருச்சுங்க. அதற்கப்புறம் வந்து அந்த வீடுகளெல்லாம் எல்லாத்தையும் வந்து அந்த ரத்தம்லாம் அலசி விட்டுட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக அப்படியே வீட்டுக்கு வெளியில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்காருங்க யார் கார்த்திகேயன். அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து தூரத்தில் கொஞ்சம் வேலிக்காடுகள் எல்லாம் இருக்குது, ஒரு 3 வீடு கட்டுமான வேலைகள்லாம் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பகுதியிலேருந்து யாரோ ஒரு ஆள் வந்து அப்படி நடந்து போவது போல் இவருக்கு பார்ப்பதற்கு தெரிஞ்சிருக்கு. இந்நேரத்துக்கு இந்த பக்கத்தில் யார் போவாங்க, வர்றவங்க நம்ம வீட்டை நோக்கி வரணும், பால் காய்ச்சி காலையில் நம்ம உறவுக்காரங்கன்னு அங்கிட்டு வரணும், அங்கிட்டாங்க போகுது அப்படிங்கும்போது வீட்டையே பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் தலைமுடியை விரித்து கொண்டு அங்கிட்டு சுற்றி அலையுத மாதிரி அப்படியே இருக்குது. இதை பார்க்கும்போது இவருக்கு கூட கொஞ்சம் அச்சமாயிருச்சுங்க. ஏன்னா அரை நிலா வெளிச்சத்தில் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்து சீரியல் பல்பு ஃபோக்கஸ் லைட் மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வெளிச்சம் தூரத்து வரைக்கும் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த உருவத்தை கொஞ்சம் இவரால் பார்க்க முடியுது. இவர் பார்த்துக்கிட்டு அப்படியே பதறி போய் வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. காலையில் கணபதி ஹோமம் வளர்க்கக்கூடிய ஐயர் இதெல்லாம் இப்போ சமாளிச்சுருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் விடியுதுங்க, ஒரு 5:30 6 மணி அளவில் வந்து ஐயர் வந்து உதவியாளர்களை கூட்டிட்டு அவரும் உள்ளே வராருங்க. அப்படி வந்து அவருடைய வேலைகளை வந்து பார்ப்பதற்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோமம் வளர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் வந்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:30 7 மணி அளவில் வந்து அந்த கணபதி ஹோமம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் வந்து ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் வந்து தோணுதுங்க. அந்த ஐயருக்கும் வந்து மனசுக்குள்ளே ஏதோ தெரிஞ்சிருக்குது இவருக்கு. மேற்கொண்டு வந்து அந்த கணபதி ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து அந்த மேல் மாடியிலேருந்து டப்பு டப்புன்னு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு சத்தம் வந்து அந்த பட்டப்பகல் நேரத்துக்கு அதிகாலை நேரத்துக்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. என்ன இது மேலே என்ன போய் கதவு போய் அடைங்க, எனக்கு மந்திர உச்சாரணம் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த கார்த்திகேயன் அவங்க உதவியாளர் அவங்க நண்பர் ஒருத்தர் வந்து 2 பேரும் போய் எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு மேலே உள்ள ஒரு ரூமுக்கு வந்து போகும்போது வந்து இவங்க இரவு நேரத்துக்கு அலசி விட்டாங்க இல்லையா, அந்த ரத்தமெல்லாம் சிந்தி கிடந்த மாதிரி அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி அலசியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி வந்து அந்த அறையில் மட்டும் கிடக்குது. இதை வந்து நண்பரும் பார்த்துட்டு கார்த்திகேயன்ட்ட சொல்லும்போது வந்து ஒன்றும் சொல்லாத, இதெல்லாம் கண்டுக்கிடாது, அமைதியாயிரு, நம்ம இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அடைச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது எல்லாம் அடைச்சாச்சு சாமி, நீங்கள் மந்திரங்களை வந்து செவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஹாலில் வந்து அப்படி அந்த கணபதி ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடி வந்து அந்த ஹோமம் வந்து வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடி அந்த இடத்துல வந்து பயங்கரமான மேலே மாடியில் இருந்து சத்தம் வந்து கேட்குது. அந்த பட்டப்பகல் நேரத்துக்கே வந்து அதற்கப்புறம் வந்து மறுபடியும் நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன சரியாக அடைச்சிங்களா இல்லையா, எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் திட்டி இருக்கிறாருங்க. அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது வந்து சரி நான் மறுபடியும் போய் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் பதட்டத்தோடு இவங்க தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் அடைச்சிட்டு வந்தாங்க. மறுபடியும் எப்படி இந்த கதவை அடிக்கக்கூடிய சத்தம், ஜன்னல் அடிக்கக்கூடிய சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதற்கப்புறம் ஐயர் அப்படியே மந்திரங்களை வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மேலே மாடிக்கு அப்படி ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்குங்க மந்திரம் ஜெபிக்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு 30 வயது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி வந்து தலைமுடியை விரித்து கொண்டு பேயாடுவது போல் ஆடுதுங்க. அப்படி ஆடுவதை பார்க்கும்போது சத்தத்தை கேட்டு அந்த பால்காட்சிக்கு கிரகப்பிரவேசத்திற்கு வந்த மக்கள் எல்லாருமே பதறி அடித்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் மேலே போன, அதாவது ஜன்னல் அடைக்க போன அந்த நபர்கள் 2 பேருமே கார்த்திகேயன் மற்றும் வந்து அவருடைய நண்பர் 2 பேருமே வந்து மிரண்டு போய் கீழே ஓடியாராங்க. ஐயரே வந்து பார்த்து பதறிட்டார், என்னடா இது இப்படி ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு இருந்த பெண்மணி அப்படின்ட்டு. அதற்கப்புறம் அவருக்கு வந்து சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சு, இங்கே ஏதோ வந்து துஷ்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிந்து கொண்ட அந்த ஐயர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு மேலே இங்கே கணபதி ஹோமம் வளர்க்க முடியாது, இங்கே ஒரு தீய சக்தி இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம் தான் கடவுளின் பேர் சொல்லி நம்ம இங்கே கொண்டு வந்து கடவுளை கொண்டு வந்து வைக்க முடியும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், என்னால் வந்து இது போல வேலைகள் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயர் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, கார்த்திகேயன் சாமி நீங்களே ஏதாவது பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க, எனக்கும்போது நான் வந்து தெய்வ சக்தி ஆற்றல்களை கொண்டு வருவதற்கு என்னால் முடியும், ஆனால் இருந்தாலும் இங்கே துஷ்ட சக்தி இருக்குது, இதை இங்கேருந்து விரட்டுவதற்கான பவர் சக்தி என்னிடம் கிடையாது, வேணால் உங்கள் மன திருப்திக்கு வேணால் கணபதி ஹோமம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுங்க, அதற்கப்புறம் நான் வந்து பண்ணுறேன், இப்போதைக்கு வந்து இந்த பெண்மணியை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த ஐயர் அவருக்கு தெரிந்த ஒரு சில வேலைகளை செஞ்சு அந்த பெண்மணியை வந்து சாந்தப்படுத்திட்டு போகிறாருங்க.
அதற்கப்புறம் அந்த பெண்மணி இயல்பு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த கிரகப்பிரவேசம் நடக்கும்போதே வந்து இப்படி நடந்ததெல்லாம் அசம்பாவிதமாக நினச்சி கார்த்திகேயன் ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது கார்த்திகேயன் வந்து ரொம்ப பதறிட்டார். அதற்கப்புறம் தூரத்து உறவுக்காரர் ஒருவர் வந்து கார்த்திகேயன் வந்து, தம்பி இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு சில இடங்களில் நடப்பது வாய்ப்பு இருக்கத்தான் செய்து, இப்படி காட்டுப்பகுதியில் வந்து வீடு கட்டும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தீய சக்தி வந்து அண்டி போய் தான் இருக்கும். அது வந்து நிரந்தர வீடாக அது வந்து அதுவே மாற்றிக்கொள்வதற்காக இருக்கும். நீங்கள் இப்படி செய்யக்கூடிய இந்த மந்திர உச்சாடனம் எல்லாமே இதை செஞ்சு அதை விரட்டுதற்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி உடம்புல வந்து இறங்கியிருக்கும். வேறு எதுவும் இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு தெரிந்த ஒரு மாந்திரிகர் இந்த சிதம்பரத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லும்போது, உடனடியாக அவரை நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இன்றைக்கி நைட்டுக்கே நான் வர சொல்கிறேன், அவர் வந்து ஜாம பூசை தான் செய்வார் அந்த மாந்திரிகர், அந்த ஒரு காரணத்தினால நைட் அவரை நான் வர சொல்கிறேன், இப்போ எல்லாருமே வந்து கலைஞ்சு போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு போய் கஷ்டப்பட்டு அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாத்தையுமே வந்து கலைஞ்சு போக சொல்கிறாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. அனுப்பி விட்டுட்டு வந்து இந்த குடும்பத்தினவர்கள் எல்லாருமே மன நிம்மதி இல்லாமல் அங்கேயே தான் இருந்திருக்கிறாங்க. காலையிலேருந்து யாருமே சாப்பிடாமல் வந்து அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் வந்து அந்த மாந்திரியருக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு மாலையில் வாரேன் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் இயல்பு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே தான் அங்கே இருக்கிறாங்க. அதுபோல் வந்து ஒரு மாலை நேரத்துக்கு மேலே வராருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:30 7 மணி அளவுக்கு அந்த மாந்திரிகர் வந்து பார்த்து சுற்றி முற்றி வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் இருந்துட்டு அதற்கப்புறம் அந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கு தேவையான எல்லா பொருட்களை ஏற்பாடு பண்ணி அவரும் வந்து ஒரு உச்சிகால் பூஜை, அதாவது ஒரு ஜாம பூஜை மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நள்ளிரவு நேரத்திற்கு வந்து அந்த நடு வீட்டுக்குள்ளே தாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவரும் வந்து கோழி எல்லாமே வந்து பலி கொடுப்பதற்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. ஒரு ஆடையும் வந்து பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறது வந்திருக்கிறது என்னது அப்படிங்கிறத அவர் முதல்ல வந்து உணர்ந்துக்கிட்டார். அதற்காகத்தான் அவர் மாந்திரியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணி பூஜையெல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு ஓரமாக வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து கார்த்திகேயன் அவங்க மனைவி பெரியவங்க மட்டும்தாங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பூஜை நடக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான சிரிப்பு சத்தத்தோடு வந்து அலறல் சத்தத்தோடு வந்து வெளியில் இருந்து ஒரு உருவம் வந்து அப்படியே தத்ரூபமாக நிழல் போல் வந்து உள்ளே வெளியே அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. மேல் மாடிக்கு படிக்கு போக உள்ளே வர கீழே வர அப்படி இப்படி அலையுது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான மந்திர வளையத்தை எல்லாமே போட்டுக்கிட்டு தான் அந்த மாந்திரிகர் வந்து இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. யாரும் எதுவும் அச்சப்படாதீங்கன்னு முதலே சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த நிழல் போன்ற உருவம் வந்து அவர் ஓம உண்ட மாதிரி வச்சு அதில் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுக்கு அருகே வந்து நின்று இவர் வந்து பேசுகிறாரு. ஆனால் அது வந்து பேசுது இவருக்கு தாங்க கேட்குது, வேறு யாருக்குமே இது வந்து கேட்கவே கிடையாது. ஆனால் அந்த நிழல் போன்ற உருவத்தை வந்து எல்லாருமே தத்துருவம் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு தூரத்தில் வந்து ஒரு இடத்துல போய் இந்த கோழிகளை பலி கொடுங்க, எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆடெல்லாம் வந்து தூரத்துலேயே வந்து பலி கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் மந்திர வார்த்தைகள் மாதிரியெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த உருவம் வந்து அதற்கப்புறம் அந்த இடத்தை விட்டு போகிறது, நிழல் போல் போகிறது எல்லாமே பார்க்குறாங்க. இது போகும்போது சும்மா போலங்க, இது வந்து சிரிப்பு சத்தத்தோடு வந்து ஒரு அலறல் சத்தம் கொடுத்துக்கிட்டே தாங்க போகுது. நேராக ஒரு வேலிக்காட்டு பக்கத்தில் போய், ஆனால் அங்கே போய் சத்தமெல்லாம் பயங்கரமாக கேட்குதுங்க. அதாவது பயங்கரமாக கடித்து சாப்பிடுவது போல், எலும்பெல்லாம் கடித்து சாப்பிடுவது போல் இருக்குது. இவங்க அங்கே வந்து படையல் போட்டாங்க இல்லையா, அந்த பலி கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் போய் எடுத்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடிய சத்தம் எல்லாமே வந்து இவங்களுக்கு இங்கேருந்து கேட்குது. அதற்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த கோமியம், அதாவது மாட்டுடைய கோமியத்தெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் சுற்றி விடுங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி விட்டு அதற்கப்புறம் எல்லாம் இருந்து அவர் சரி பண்ணி கொடுக்குறாருங்க. மணியும் வந்து ஒரு 2 மணியையும் வந்து தாண்டுதுங்க. அதற்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து சொல்கிறாருங்க, இதுபோல் வந்து கேப்பாரற்று கிடப்பில் கிடக்கக்கூடிய இடங்களுக்கிட்ட வந்து மயான மோகினி அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. அதாவது மயான மோகினி அப்படின்னா அல்பாயுசில் இறந்து போன கொஞ்சவே சான்மா வந்து இடம் சுற்றக்கூடிய ஊருக்குள்ளே வந்து சுற்ற முடியாதாங்க. கோயில் குளங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால நிம்மதி இல்லாமல் அலைஞ்சால் மக்களுக்கு ஜனங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு தெய்வ ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி மோகினி எல்லாம் அலையாதாங்க. இது வந்து காட்டுவாயில் தான் அலையும். அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் நீ காட்டுவாயில் வீடு எடுத்திருக்கியப்பா, அப்படி நீங்கள் வீடு எடுத்து தச்சு கழிக்கும் போது நமக்கான வேட்டை அது பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து புகுந்துருச்சு. நீ கணபதி ஹோமம் வளர்த்து இதெல்லாம் சரி பண்ணியலாம்
போகலாம்னு நினச்சேன்னா உனக்கு சிக்கல் தான்ப்பா. நல்ல வேலைக்கு வந்து உயிர் வலி எதுவும் ஆகவும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து குடியேறி இருந்தீங்கன்னா பல சிக்கல்களை உண்டு பண்ணியிருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். இனி இந்த பகுதிக்கு அது வராது. அது வாக்குறுதி எனக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. இனி அதை அந்தந்த இடமா சுற்றி அலைஞ்சு அது வாட்டுக்கு போயிடும். நீ எதுவும் கவலைப்படாதப்பா. உன் வீட்டையும் சுற்று வட்டாரத்துக்கு வந்து ஒரு 100 மீட்டருக்கு வந்து மந்திரக்கட்டுகள் மாதிரி போட்டுட்டேன். இது எக்காரணம் கொண்டும் வராது. இனி நீ மன நிம்மதியோடு இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாந்திரிகர் வந்து சொல்லி கிளம்பி போகிறாருங்க. நீ வந்து அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளைக்கு வந்து கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி மறுபடி வந்து இவர் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிட்டார். அதாவது கொஞ்சம் சிரமம், பணம் செலவாக இருந்தாலும் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட வந்து இந்த பிரச்சனை வந்து தெரியாமல் சிக்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும், எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அதே மாதிரி வந்து மறுவாரம் வந்து கிரகப்பிரவேசம்லாம் வச்சு இப்போ அந்த இடத்துல தான் வந்து குடியிருக்காங்களாங்க கார்த்திகேயன். மேலும் வந்து அந்த இடத்தை சுற்றி வந்து நிறையா வீடுகளும் வந்துருச்சாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியோடு நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பம் மகிழ்ச்சியாக தான் வாழுதோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2002 அந்த காலகட்டங்களில் கார்த்திகேயன் அவங்களுடைய பையன் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் ஒரு 10 வயது இருக்குமாங்க. அப்போ வந்து இவர் கண்கூடாக வந்து இவ்வளோ சம்பிரதாயங்களையும் நடக்கக்கூடிய சடங்களையும் பார்த்துருக்கிறாருங்க. அந்த நள்ளிரவுக்கு வந்து அந்த மாந்திரிகர் செய்யக்கூடிய பூஜையை மட்டும்தான் பார்க்க விடலாம், அனுமதிக்கலாம். ஆனால் அதையும் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு இவர் வந்து அதற்கப்புறம் வந்து இதை மைண்ட்லேயே வச்சுருந்துருக்கிறாருங்க. நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய அந்த விஷ்ணு வந்து நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி கொடுத்துருக்கிறாருங்க. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களின் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தில் சந்திப்போம்.